நாம பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தடு இது எல்லாமே வந்து கரெக்டா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பை அட்ராக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக ஈர்ப்பு விதியை பயன்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கேன். நிறைய மெத்தட்ஸை யூஸ் பண்ணிட்டேன், நிறைய ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டேன். இருந்தாலும் நான் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தட்ஸு டெக்னிக்ஸ்லாம் கரெக்டாக நாம் போகக்கூடிய அந்த வே வந்து கரெக்டான வே தானா, நாம் இதை அட்ராக்ட் பண்ணுவோமா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய விதமான கொஸ்டின்கள் இருக்கு. அதுலேயும் நாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கரெக்டா தப்பா, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? நடக்குமா நடக்காதா, இதை யாரு சொல்லுவா அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கும் வரும், என்கிட்ட கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறவங்க கிட்டையும் வருது. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது வந்துட்டு இந்த விஷயம் நடக்கும் நடக்கலை அப்படிங்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது கண்டுபிடிக்க. நான் அதை சொல்கிறேன், சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட் ஏதாவது இருந்தால், நீங்கள் டவுட் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம். என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருந்தது அப்படின்னா, அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஒரு ஆடியோ ஃபார்மேட்டில் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்கள் பர்மிஷனோட நம்ம பொதுவாக நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றும் போது அதுக்கான அறிகுறிகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். இதையும் தாண்டி ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரியணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது. பிரபஞ்சம் அதுக்கும் ஒரு வழியை வச்சிருக்கு, ஓகேவா? அது உங்களுக்குள்ள தான் இருக்கு. இது வெறும் வந்து ஏதோ எண்ணம், தாட்டு, ஏதோ நினப்பு, இந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கணும் அந்த மாதிரி மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கல. இது ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. நிறைய பேருக்கு நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள், நான் சொல்லக்கூடிய அந்த ஒரு இது வந்து நடந்திருக்கும். நிறைய பேர் வந்து அதை உணர்ந்திருப்பீங்க, சரியா? இப்போ உங்க மனசு தான் அந்த விஷயத்துக்கான பதில் கொடுக்கும். எப்படின்னு கேட்குறீங்களா? சொல்றேன். இப்போ ஒரு இடத்துக்கு நீங்க போறீங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். உங்க வீட்டை விட்டு ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த கடைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க மனசுல இருந்து என்ன ஒரு தாட் வருது? அந்த கடைக்கு இப்போ போவேனா, அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு போ அப்படின்னு வருதா? இல்லைனா நீ நாளைக்கு போய் அந்த பொருளை வாங்கிக்கலாம், இல்லைனா ஈவினிங் போய் அந்த பொருளை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான தாட் வருதா? கண்டிப்பா வரும். இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். நாம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போதோ, இல்லை ஒரு எப்பவுமே ரெகுலரா போயிட்டு இருக்க ரோட்ல இருந்து போயிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து இந்த திடீர்னு இந்த வழியில போகாத, நம்ம வேற வழியில போகலாம் அப்படிங்கிற மாதிரி தாட் வரும். அப்போ நம்ம அதையும் மீறி அந்த வழியில போகும்போது அந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு டிராஃபிக்கோ இல்லை தேவையில்லாத ஒரு தடங்களை பார்த்துட்டு நிற்க வேண்டியதா இருக்கும். டைம் வேஸ்ட். அப்போ அந்த மனசு வந்து நம்ம சொல்றத கேட்கவே இல்லை. அந்த மனசு சொல்றதை நம்ம கேட்கல. அதே மாதிரிதான் இப்போ நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்காக கடைக்கு போறோம் அப்படின்னா, அது அப்போ நாளைக்கு போ, இல்லை கொஞ்ச நேரம் கழிச்சு போ, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நமக்கு வழியில ஏதாவது தடங்கள் வரும், இல்லை அந்த பொருள் இல்லாம போகும். நம்ம என்னதான் பாசிட்டிவா நினைச்சிட்டு இருக்கும் போது கூட இந்த மாதிரியான எண்ணங்கள் ஏன் வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். அது வந்துட்டு இது வந்து நெகட்டிவா எனக்கு தோணுது, அதனாலதான் இந்த மாதிரி வருது அப்படின்னு நீங்க நினைக்க வேணாம். இது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு பிரபஞ்சம் சக்தி வந்து முழு இதோட கிடைச்சிருச்சு. நீங்க கரெக்டான ஒரு மைண்ட் செட்ல, வைப்ரேஷன்ல இருக்கீங்க, அதாவது பாசிட்டிவான வைப்ரேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயம் நீங்க வேணும்னு நினைக்கும் போதோ, இல்ல எடுக்கணும் அப்படின்னு நினைச்சு ஒரு இடத்துக்கு போகும்போதோ, அதை பத்தி முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்குது பார்த்தீங்களா? அதுதான் நான் வந்து இந்த பிரபஞ்சத்தோட பதில் அப்படின்னு சொல்றேன். அதாவது ஒரு விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கல்ல, அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க ட்ரை பண்ணும் போது உங்களுக்கு ஒரு எண்ணம் வந்து வரும். இதை செய், இது செய்யாத, இது நாளைக்கு செய், இது இன்னைக்கு செய், இந்த மாதிரி. அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய தாட்டுகள் வரும். இதெல்லாம் வந்து நெகட்டிவ் தாட்டு. எனக்கு நெகட்டிவ் தாட்டால என்னால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி உண்மையிலேயே நெகட்டிவ் தாட்டுங்கிறது வேற. நம்ம அதை பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம். இப்போ பேசிட்டு இருக்கக்கூடிய தாட் வந்து வேற. இது வந்து ஒரு சின்ன எச்சரிக்கை, சரிங்களா?
அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், அதாவது எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஒரு பொருள் வாங்க கடைக்கு போறீங்க, இல்லை ஒரு பர்சனை பார்க்க போறீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தான் போறீங்க, அது உறுதி. ஓகேவா? ஆனால் இப்போ அதை பண்ண வேண்டாம். நான் ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்றேன், அந்த டைம்ல பண்ணு, அப்போதான் அது சரியா இருக்கும் அப்படின்னு பிரபஞ்சம் உணர்த்துறதா இருக்கக்கூடிய அறிகுறிகள் அது. ஜஸ்ட் நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க உங்க வீட்டை விட்டு நீங்க வெளியே போறீங்க, ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த ஒரு தாட் என்ன வரும், இப்போ போக வேண்டாம், இப்போ இது செய்ய வேணாம், அப்புறமா செய்யலாம், இப்போ போனா ஏதோ பிரச்சனை வரும், இப்போ போனா சக்சஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி. இது வந்துட்டு இது சின்ன சின்ன விஷயத்துக்காக சொல்றேன். இது வந்து பெரிய விஷயத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு பர்சனை பார்க்க போறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு பணம் வாங்க போறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு ரோட்ல ரெகுலரா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூட்ல போகாம, அந்த வழியில போகாம போயிட்டு இருக்கீங்க. அந்த வழி பக்கம், அதாவது நீங்க போயிட்டே இருப்பீங்க, பாதி தூரம் போனோடனே இல்லை இன்னைக்கு இந்த வழியில போவேன்னா நீங்க ரைட்ல திரும்புங்க அப்படின்னு சொல்லி மனசுல ஒரு எண்ணம் வரும். அது ஏன் வருதுன்னு தெரியாது, நல்லாவே இருக்கும். நீங்க பாக்குற தூரம் வரைக்கும் எந்த டிராபிக்கும் இருக்காது, எதுவுமே இருக்காது, ஆனா உங்களுக்கு அந்த எண்ணம் வரும். நான் இந்த எக்ஸாம்பிளுக்கு தான் இதை சொல்றேன். நீங்க உங்களுக்கு எந்த விஷயத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதை வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சரியா? நான் வந்து ரோடு டிராவல் வச்சு சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதுதான் எல்லாத்துக்கும் பொருந்தும். ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்க பார்க்கக்கூடிய தூரத்துல இருந்து எந்த டிராபிக்குமே இருக்காது, ஆனா அந்த எண்ணம் ஏன் வருது? சரி, அதையும் தாண்டி இது சும்மா வருது, ரேண்டமா வருது, இப்பவுமே என் மனசு வந்து அபசகுணமா தானே பேசும், நெகட்டிவா தானே சொல்லும், அதெல்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்க போயிட்டே இருப்பீங்க. நடுவில் ஏதோ ஒரு டிராஃபிக் பிளாக் ஏதோ வந்து நின்றுருப்பீங்க. அப்போ தோணும், பேசாம அது வழியாவே போயிருக்கலாம், எனக்கு அப்பயே தோணுச்சு அப்படின்னு. அப்பயே தோணுச்சு இல்லை, அப்ப ஏன் போல? இப்ப புரியுதா? ஸோ இந்த மாதிரி தாங்க ஒரு இடத்துல போகும்போது சண்டை வர்றது, ஒரு இடத்துல போகும்போது இதை வேணாம் அப்படின்னு சொல்லி தடுக்கிறது, இதெல்லாம் வந்து காலங்காலமா உங்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் வந்து அபசகுணம், நீ கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போ, தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை, நீங்களாம் வந்து அதை இன்னும் வெளியே வரல அப்படின்னு சொல்றீங்க. அதெல்லாம் கண்டுக்காததுனாலதான் இன்னைக்கு பிரபஞ்சம், ஈர்ப்பு விதி, எப்படி நினைக்கணும், எப்படி கற்பனை பண்ணணும் அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டோம். கற்பனை பண்ண தெரியலையா நமக்கு, எப்படி திங்க் பண்ணணும்னு நினைக்கலையா? போகும்போதே எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. போகும்போதே நீ வந்து எங்க போற, நல்ல மாதிரி நினைச்சிட்டு போனா தானே அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, தாத்தா பாட்டிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் வந்து சயின்டிபிக்கா இப்பதான் ப்ரூவ் பண்றாங்க. எண்ணம், தாட்டு, வைப்ரேஷன், பாசிட்டிவ், நெகட்டிவ் அப்படின்னு. அந்த காலத்திலேயே ஒரே ஒரு வார்த்தையிலேயே அதை அடக்கிட்டாங்க. சரிங்களா? இப்ப புரியுதா என்னன்னு? சோ என்ன சொல்ல வரேன்னா, உங்க ஆள் மனசுல, அதாவது உங்க மனசு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இல்ல நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயத்துக்கு பதில சொல்லும். சரியா? அதை வந்து ஃபாலோ பண்ணாவே நீங்க போதும், ஈஸியா சக்சஸ் ஆகலாம். அது எப்பவுமே சும்மா திரும்ப திரும்ப மனுஷங்க மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காது. சரியா? வளைச்சு சொல்லிட்டு இருக்காது. ஒரு தடவை தான் சொல்லும், இல்லை 2 தடவை தான் சொல்லும். அதுக்கப்புறம் நீங்க அதை கவனிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓகே, சக்சஸ். அதை கவனிக்காம நீங்க பாட்டுக்கு அதை வந்து ஒமிட் பண்ணிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க உங்களோட விளைவுகளை சந்திக்க வேண்டிய நேரிடும். எப்படின்னா, இப்போ அது வந்து மொல்லதான் சொல்லும். அது வந்து சைலண்டா, எப்பவுமே அமைதியா, ரிலாக்ஸ்டா, ஓரளவுக்கு நார்மலா இருக்கும் பட்சத்துலதான் அந்த மாதிரியான விஷயங்கள் காதுல கேட்கும், மனசுக்குள்ள தோணும், உங்களுக்கு கேட்கும். நீங்க வந்துட்டு கேட்கணும் மீன்ஸ் காதல் வழியா நான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லல, உங்களுக்கு மனசுல தோணும். சரியா? அதெல்லாம் பார்க்காம நீங்க வந்து எப்பவுமே அறிபறியா ஒரு டென்ஷனா சுத்திட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி யோசனைகள் கண்டிப்பா வராது. அது ரேர் கேஸ். அப்படியே வந்தாலும் ரேர் கேஸா தான் வரும். ஸோ ரெகுலரா வராது. நீங்க வந்து ஒரு சைலண்டா, ஒரு நார்மலா ஜாலியா இருங்க, பேசுங்க, நான் அதை சொல்லல. மன ரீதியா அமைதியா இருக்கீங்களா அப்படிங்கறத சொல்றேன். இன்னும் புரியலையா? நீங்க ஒரு சண்டை போட்டுட்டே இருக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு வந்து ஒரு காஃபி குடிக்கிறது காசு எங்க, இந்த கப்பு எங்க, சக்கரை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க அதை கவனிக்கவே மாட்டீங்க, சண்டை போட்டுட்டே இருப்பீங்க. அதுவே வந்து ரிலாக்ஸா உட்காந்து பாட்டுலாம் கேட்டுக்கிட்டு ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க ஃப்ரெண்டு வந்து இந்த காஃபி போடுறதுக்கு மக்கு எங்க, பால் எங்க, சக்கரை எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அதுக்கு பதில் சொல்லுவீங்க. அதுதான் சொல்றேன் அமைதி நிலை அப்படிங்கிறது. ஸோ ரிலாக்ஸ்டா இருக்கிறது அப்படிங்கிறது. சரியா? நீங்க வந்து தியானம் பண்ணுங்க, அமைதியா இருங்க, யார்கிட்டையும் பேசாதீங்க. நான் அந்த மாதிரி சொல்லலை. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, உங்க மனசே உங்ககிட்ட சொல்லும் நீ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு. அதை மட்டும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க, கேட்டு கரெக்டா நீங்க வந்து செஞ்சீங்க அப்படின்னாவே அதுவே போதும்.
உங்களுக்கு ஈஸியா எல்லா விஷயமுமே நடக்குங்க. சரியா? இது யாருமே வந்து சொல்லணும்னு தேவையில்லை. அப்படியே வந்து உங்களுக்கு வேணா எக்ஸ்டர்னலாகவும் சில பேர் வந்து உங்களுக்கு சில பேர்த்து மூலமாகவும் உங்களுக்கு தகவல் வரும். ஸோ அது வந்து செகண்டரி. ஃபர்ஸ்டே உங்களுக்கு தோணும் இந்த விஷயம் வந்து கிடைக்கும், வேணும் வேணாம், செய்யாத, இப்போ செய், அந்த மாதிரி மனசு வந்து உங்ககிட்ட பேசுங்க. அதை ஃபாலோ பண்ணாவே போதும். கண்டிப்பா எல்லா விஷயத்துலையும் சக்ஸஸ் ஆகலாம். ஓகேவா? ஸோ வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்க வந்து ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகுது. ஆனா இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு இதோட சூப்பரா நல்ல நிலைமைக்கு மாறுவீங்க. பிசினஸ், வேலை எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் பிரச்சனைகள் இருக்கு. நான் வந்து பேசிட்டே இருக்கேன், நீங்க வந்து பிரச்சனையே இல்லையா, நீங்க வந்து ரொம்ப லைஃப்ல சக்சஸ் ஆயிட்டீங்களா அப்படின்லாம் கேட்க வேண்டாம். பட் எல்லாத்துக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கு. பட் அதுல இருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதாவது சிம்பிளா சொல்லணும்னா ஒரு காமெடியா, டாக்டருக்கு படிச்சிருக்காங்க, அவங்களும் சளி காய்ச்சலுக்கு மருந்து எழுதி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க கர்ச்சீப் துணியால சளி பிடிச்சிருக்கணும் தொடச்சிட்டு இரும்பிக்கிட்டு தான் அவங்க டேப்லெட் எழுதி கொடுப்பாங்க. அப்போ வந்து என்ன சொல்லலாம், நீங்க டாக்டரா இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாமே இருக்கு, அடுத்தவங்களுக்கு டேப்லெட் கொடுக்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க வேணாம். பட் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் அப்படின்னு. அவங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. உங்களால பண்ண முடியல, அதை கியூர் பண்ண முடியலன்னு சொல்லி தான் அவரை தேடி போறீங்க. சரியா? அப்போ அவருக்கு தெரியும் எப்ப குணமாகும், என்ன பண்ணணும் அப்படின்னு. அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனா உங்களுக்கு தான் அது தெரியாது. ஸோ அதை நீங்க ட்ரை பண்ணிட்டீங்க, அதுல வந்து ஒரு டேலண்டடான பர்சன் மாறிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு யாரையும் தேடி போக வேணாம். அதை தான் நாம இங்க சொல்லிட்டு இருக்கோம். சரியா? ஸோ அந்த மாதிரிதான் எல்லாத்துக்கும் பிரச்சனைகள் இருக்கு. ஈர்ப்பு விதிங்கிறது எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. பொதுவானது ஒண்ணுதான். நீங்க அதை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒர்க் ஆகும். ரொம்ப நன்றி.